இது வந்து பழி போடுறதுக்காக முன்னாடி இருந்தாங்கலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திட்டம் அறிவிக்கவே வேணான்ற நான் வந்து பேட்டி குத்துக்கிட்டு அறிக்கை குத்துக்கிட்டு பாலம் கட்டுவேன், இத்தனை கோடி ரூபாய் இதுக்கு ஒதுக்கினேன். இப்போதான் தெரிஞ்சு இப்படி ஒரு ஊழல் பண்ண முடியுமோ? சட்டமன்றத்தில் நடக்கிறது மட்டும் இல்லை, ஒரு முதலமைச்சர் என்னெல்லாம் பண்ண முடியும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது. அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போடுவோம், இதுதான் நமக்கு தெரியும். நீ தகுதியே கிடையாது சொல்லிட்டாங்க, தப்பு தான். யாருக்குமே அரசியல் தெரியாது. சிஎம் எப்போ பார்த்தாலும் வீடியோவில் இது வந்துச்சு, நாளை காலம் இது போய் பண்ணுப்பான்னு சொல்ல முடியாது. இதை விட பெரிய சிக்கல்லாம் இருக்குது. அதுக்காக இது சிக்கலே இல்லைன்னு சொல்ல வரல, இதுவும் சிக்கல் தான். தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சாமானியரின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் நகைச்சுவை நடிகர் திரு கோதண்டம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம், உங்களுக்கும் வணக்கம், ரெட் நூல் நேயர்களுக்கும் வணக்கம். கோதண்டம்னா யாருன்னா ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சியில் நாங்கள் எல்லாருமே பார்த்துருக்குறோம். சிறப்பாக முல்லைங்கிற ஒருத்தரோட சேர்ந்து நிறைய ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்கீங்க, அது எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். சமீப நாட்களாக நீங்கள் அரசியல் ரீதியான கருத்துக்களை தொடர்ந்து சொல்லிட்டு வர்றீங்க. என்ன ஏதோ கட்சியில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்கீங்களா? நிச்சயமாக இல்லை சார். ஆனால் அரசியல் பேசுகிறது என்னுடைய நண்பருக்கு அதில் அறவே ஆகாது. முல்லைக்கு ஒன்று எப்பயுமே சேர்ந்து தான் இருப்போம். நம்ம ரெட் நூலில் கூட ஒன்றா தான் பேட்டி கொடுத்தோம். இன்றைக்கி தனியாக இருக்கேன்னா அரசியல் அவர் பேச மாட்டார், நான் பொது கருத்து பேசுவேன். அரசியலில் வந்து சேருவீங்களா கேட்டால் அது உள்ளே போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்னா என்னுடைய சுதந்திரம் பறிப்போகும். நான் ஒரு கருத்து சொல்லணுன்னா ஒரு கட்சியில் சேர்ந்துட்டேன். நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிங்க வச்சுங்க, ஒரு வேளை வருங்காலத்தில் நீங்கள் கூட ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் கட்சியில் நான் ஜாயின் பண்ணிட்டேன்னா நீங்கள் ஒரு அறிக்கை தரீங்க, அந்த அறிக்கைக்கு நான் ஆதரவாக பேசணும். நான் ஒரு வேளை அதில் நேர்மை இல்லை அப்படின்னு நான் பேசினா கட்சி மேலே கூப்பிட்டு வச்சு எப்படி நம்ம கொடுத்ததையே நீங்கள் தப்பாக பேசுவீங்க, அடிப்படை உறுப்பினர் ஒன்று தூக்குறேன்னு வாங்க. அந்த மாதிரி ஒரு சிக்கலை வந்துடும். நம்ம எந்த கட்சியிலும் போய் சேர்றதில்ல. பட் நடுநிலையாக எது இருந்தாலும் நம்ம அதை சொல்லிடுறது. ஆனால் நிறையா கருத்துக்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றீங்களே, அடிக்கடி அத்தி பூத்த மாதிரி சொன்னால் பரவாயில்ல. இன்றைக்கி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா இன்றைக்கி உடனே ஒரு கருத்தை சொல்லிடுறீங்க, முந்தானத்து ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அதுக்கு ஒரு கருத்தை சொல்லிடுறீங்க. இப்போ தொடர்ந்து கருத்துக்களாக சொல்லிட்டு வரும்போது தானே இந்த கேள்விகள் வருது. இல்லை, அது நியாயமான, நீங்கள் சொல்கிறது கரெக்டான விஷயம். ஏன்னா அரசியல் புரிதல் இப்போ தான் எல்லாருக்கும் வந்திருக்கு. அப்போ நம்ம பேசலாமேன்ற ஒரு எண்ணத்தில் பேச. இதுக்கு முன்னாடி அரசியல்னால் தெரியாது, யாருக்குமே அரசியல் தெரியாது, என்ன உட்பட எதுவுமே தெரியாது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போடுவோம், இதுதான் நமக்கு தெரியும். இவர் எங்கள் தொகுதி எம்எல்ஏ, இவர் சிஎம், இவங்க இந்த கட்சி ஆளுது, இந்த கட்சி எதிர்கட்சி. இதை தாண்டிய ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாது. எந்த துறையில் யார் இருக்காங்க, அந்த துறையுடைய வேலை என்ன, அவங்க செம்மனே செய்கிறாங்களா, இல்லை அதில் தப்பு நடக்குது, எதுவுமே இப்போ எல்லாருக்குமே தெரிய வரும்போது சரி நம்ம பேசலாமே, நமக்கும் தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணலாமேன்றனால அண்மை காலத்தில் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ திரையுலகத்திலேருந்தே கலைத்துறையிலேருந்தே ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கிறார். நிறைய பேர் வந்திருக்காங்க. இதற்கு முன்பாக எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதி, பேரறிஞர் அண்ணா எல்லாம் திரையுலகத்தை சார்ந்தவங்க தான். எதிர்க்கட்சி தலைவர் அந்த விஜயகாந்த் கூட திரையுலகத்தை சார்ந்தவர் தான். இப்போ கலைத்துறையிலேருந்து இன்னொரு முதலமைச்சர் வந்திருக்கிறாரு. ஏறக்குறைய இந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி வந்தால் 90 நாட்களில் கிடக்கிறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். எப்படி பார்க்குறீங்க இந்த 3 மாத ஆட்சியை? 3 மாத ஆட்சி நிறைவாக சொல்லணும்னா இன்னும் 6 மாதம் டைம் கொடு, 1 வருஷம் கொடு, 2 வருஷம் கொடு. நான் அவ்வளோலாம் டைம் சொல்லலை. வரப்போகிற பட்ஜெட்டில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிடும். ஆகஸ்ட் 5ஆம் தேதி தெரிஞ்சிருங்கிறீங்களா? ஃபஸ்ட்டு நமக்கு அதுலேயே தெரிஞ்சிடும். ஏன்னா மக்களுக்கு என்ன தேவை, எது விலை குறைய போகுது, எது விலை ஏறப்போகுது, சுமையா அல்லது சுகமான்றது அதுலேயே தெரிஞ்சிடும். ஏன்னா அடிப்படை மக்களுடைய தேவையை நிறைவேற்றுறதுக்கு தான் நம்ம அரசை எதிர்பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா என் ரோட்டில் தண்ணி நிற்குதான்றது நான் செகண்டரி தான் பார்ப்பேன். முதல்ல பால் விலை ஏறலையா, கரண்ட் விலை ஏறலையா, எனக்கு அரிசி பருப்பெல்லாம் கம்மி ரேட்டில் கிடைக்குதா, இதை தான் முதல்ல நம்ம பார்ப்போம். ஆனால் அரிசி விலை இந்த 90 நாட்களில் 30 ரூபா ஏறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களையும் சொல்கிறாங்க. ஆமாம், இப்போது இதை ஏறினதற்கான ஒரு சரியான காரணம் சொன்னால், நான் இதனால தான் உனக்கு வீட்டில் ஒரு குழந்தைக்கு நான் இது தரலைன்னா இதுதான் காரணம், ஏற்றுக்கப்படக்கூடிய காரணமாக தான் ஏற்றுப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் அது நியாயமான காரணமாக தான் ஏற்றுப்போம். அதனால்
இவங்க பண்ணுறதெல்லாம் கரெக்டு, இவங்க பண்ணுறதெல்லாம் தப்புலாம் சொல்ல மாட்டேன். ஸோ அதனால் பட்ஜெட் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம பேசியிருந்தோம்னா அதை பற்றி இன்னும் விரிவாக பேசிக்கலாம். இல்லை, நீண்ட நாள் அந்த இதை பற்றி சொல்கிறது ஓகே, செயல் திட்டங்களை பற்றி பேசுகிறது ஓகே. இந்த 90 நாட்கள் ஒரு சாம்பிளாக எடுத்துகிட்டு சில விஷயங்களை வரவேற்கிறது, சில விஷயங்கள் இந்த விஷயங்கள் வந்து ஏற்கத்தக்கதில்லை அப்படிங்கிற விஷயங்கள் மாதிரி ஏதாவது இருக்கா? ஆமாம், நிச்சயமாக. என்னென்னா இந்த லஞ்சம்ன்ற ஒரு விஷயத்தை சொல்லும்போது ரொம்ப, ஏன்னா நான் பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோலாம் பல தடவை போட்டிருக்கேன். எங்கே போனாலும் பணம் தர வேண்டியது இருக்குது, எல்லா இடத்துலையும் பணம் அழுவ வேண்டியிருக்குன்னு ஒரு விஷயம் இருந்தது. எனக்கு அதிக தாக்கம் அது மேலே தான் வந்துச்சு. ஏன்னா அடிப்படை மனுஷனுக்கு எல்லா அரசு அலுவலகத்துக்கும் போக வேண்டிய நிர்பந்தம், அது ஏதோ ஒரு காரணத்துக்காக. அந்த விஷயத்தில் நீங்கள் பணம் கொடுக்க வேணாம்னு சொன்னதே மிகப்பெரிய மாற்றமாக பார்க்குறேன். அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கலாம், பட் ஒரு அடிப்படையான விஷயம்னு சொல்கிறது இது. ஏன்னா அடித்தட்டு மக்களுடைய அன்றாட தேவையில் ஒன்று தான் இது. நான் அரசு அலுவலகம் போய் ஆகணும், ஏதோ ஒரு காரணத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும், உதாரணத்துக்கு சொல்கிறேன். இல்லை கவர்மெண்ட்டில் வந்து எனக்கு ரேஷன் கார்டுக்கு போய் ஆகணும். இப்படி பல இடத்துல வந்து இப்போ கொடுக்க தேவையில்லைன்னு சொன்ன விஷயத்தை நான் ரொம்ப ரொம்ப அதிகபட்சமாக அது ஒரு நல்ல ஆட்சிக்கான துவக்கமாக பார்க்குறேன். இல்லை, மேலோட்டமாக அந்த கருத்துக்கள் இருக்குது எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் ஃபீல்டுலேயே அதே மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், வழக்கறிஞர் நியமனத்தில் லஞ்சம் வாங்குறதா ஒரு செய்திகளை நம்ம செய்திகளில் பார்க்குறோம். அதே போல் இன்னமும் நீங்கள் பார்க்குறீங்க, நெல் மூட்டைகளுக்கு லஞ்சம் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. மதுக்கடைகளில் இன்னுமே அந்த 20 ரூபா வாங்குறாங்க, 10 ரூபாவை தாண்டி எக்ஸ்ட்ரா 10 ரூபா போட்டு 20 ரூபா வாங்குறாங்க, அந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மேலோட்டமாக அப்படி இருக்குது, கிரவுண்ட் லெவலில் அதே மாதிரி கண்டினியூ ஆகுது நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது இதை ஒரு நாளில் மாற்ற முடியாது. அது சொன்னால் நான் வந்து ஏதோ அவருக்கு ஆதரவாக பேச நினைப்பாங்க, அது உண்மை கிடையாது. ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டு செய்கிறதுக்கு எனக்கு டைம் ஆகும். ஒன்று. செகண்டரி என்னென்னா இதெல்லாம் நடக்கும் தான். இதுக்கு நான் ஒரே ஒரு சொல்யூஷன் வந்து அவர் சொன்னது என்னென்னா, லஞ்சம் தரமாட்டேன்னு சொல்லு, துணிச்சலாக சொன்னார். அப்போ என்ன, நாங்கள் நடந்தாலும் கூட இப்போ வீடியோ எடுத்து போட ஆரம்பிச்சிடறாங்க. அது அவருக்கு என்னென்னா, எங்கெங்கே நடக்குது இதுக்கு முன்னாடி தேடி பிடிச்சி வாங்குறானா இல்லையா, இப்போல்லாம் அது வேலையே கிடையாது. அவர் சிம்பிளாக மேடையில் வந்து சொல்லிட்டு போயிட்டார், கொடுத்தா உங்கள் அண்ணன், உன் தம்பி, உன் சித்தப்பா, உன் பெரியப்பா, உன் மாமா, உன் பிள்ளை அப்படி சொல்லிட்டுன்ட்டார். இப்போ ஒயின் ஷாப்பில் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னங்க 20 ரூபா வாங்குறீங்க, சிஎம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு. நான் அப்படி தான் வாங்குவேன், நீ வீடியோ எடுக்கிறேன்னா எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கிரவுண்டில் அது எதிரொலிக்கலை அப்படிங்கிறத நம்ம அது நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பாங்க. ஒரே நாளில் வந்து இவ்வளோ பெரிய 8 கோடி மக்களுடைய பல துறைகள் இருக்குது, எல்லாத்தையும் ஒரே நாளில் நாளைக்கு காலையில் நம்ம வீடியோ பார்த்தது தான் ஃபோக்கஸ் பண்ணி சிஎம் எப்போ பார்த்தாலும் ஓ வீடியோவில் இது வந்துச்சு, நாளைக்கு காலையில் இது போய் பண்ணுப்பான்னு சொல்ல முடியாது. இதை விட பெரிய சிக்கல்லாம் இருக்குது. அதுக்காக இது சிக்கலே இல்லைன்னு சொல்ல வரல, இதுவும் சிக்கல் தான். ஆனால் இதை விட பெரிய சிக்கல் மாநிலத்தை உயர்த்த வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி இது ஒரு பார்ட்டு, இதையும் சரி பண்ணணுன்றது ஒன்று இருக்கலாம். ஆனால் இது சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். தவறு தான், அதை வந்து இன்டென்ஷன் நல்லா இருக்குது அப்படிங்கிறீங்க. எஸ், அது நியாயப்படுத்தல முடியாது. அங்கே வாங்கினது வந்து அது நடந்துச்சு, அதுக்கு அப்படிலாம் இல்லை, தப்பு தான். ஆனால் அதை விட பெரிய வேலைலாம் இருக்கும்போது இது கொஞ்சம் காலதாமதமாக தான் நடக்கும். இதே மாதிரி 3 மாத செயல்பாடுகளில் நிறைய விஷயங்கள் என்னென்னா, திட்டங்கள் எதுவுமே பெருசாக கொண்டு வரலை. எப்போவுமே ஒரு முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில அதிரடி திட்டங்களை கொண்டு வருவாங்க. ஆனால் இந்த முதலமைச்சர் அந்த மாதிரி எந்த அதிரடி திட்டங்களையும் கொண்டு வரல அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வந்து எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்கல்ல, அது நியாயமானதுன்னு பார்க்குறீங்களா இல்லை அறமற்றதுன்னு பார்க்குறீங்களா? அதில் நீங்கள் ரொம்ப தெளிவாக பார்க்க வேண்டியது, சட்டம் போட்டுடலாம், திட்டம் கொண்டு வந்துடலாம், செயல்படுத்தினாங்களான்றது தான் கேள்வி. நான் திட்டமே போடாமல் செயல்படுத்துறது எவ்வளோ பெரிய விஷயம். அப்படி பண்ணலாம். இவர் நான் வந்து பேட்டி குத்துக்கிட்டு, அறிக்கை குத்துக்கிட்டு, பாலம் கட்டுவேன், இத்தனை கோடி ரூபாய் இதுக்கு ஒதுக்கினேன் சொல்லி 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 எது நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. இப்போ சொல்லவே தேவையில்லை, செயல்படுத்திடுங்கன்ற நான். அதனால் திட்டம் அறிவிக்கலை, திட்டம் அறிவிக்கவே வேணான்ற நான். இப்போ திட்டம் அறிவிச்சு நாளைக்கு காலையில் பண்ணலன்னா போய் கேட்க போகிறோமா? யாராவது சாமானிய மக்கள் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அப்போ திட்டம் அறிவிப்புன்றது ஒரு கண் துடைப்பாக தான் போயிட்டு இருந்திருக்கு. 10 திட்டம் சொல்லி 2 நிறைவேற்றுவாங்க. அப்போ நமக்கு 10 திட்டமும் ஏதோ நடக்கிற மாதிரி ஒரு பாவனை இருந்துச்சு. இப்போ 10மே அறிவிக்க வேணாம். இல்லை, இப்போ தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது நான் ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிடம் வந்து தமிழ்நாட்டில் எந்த மூலையிலேருந்து எந்த மூலையில் வரைக்கும் நீங்கள் பஸ்ஸில் இலவசமாக பயணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த இவர் தான் சொன்னார் தேர்தல் வாக்குறுதியில். அப்போ தாவேகா தலைவர் நடிகர் விஜயா இருந்து முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அவர் முதல் கையெழுத்து அதுவாக இருக்குமோ அப்படின்னு நினச்சாங்க. ஏன்னா இதற்கு முன்பாக 2021 ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரை பதவியேற்றதுக்கப்புறம் இந்த மகளிர் விடியல் பயணம்ங்கிறது முதல் கையெழுத்தில் வந்தது. இப்போ இதுவும் வரும் போல அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் வராதப்ப அது மகளிருக்கு ஒரு ஏமாற்றமா அமையாதா? மகளிருக்கு ஏமாற்றமாக யாருமே சொல்லலை பிரதர். பட் நீங்கள் சொல்கிறது நான் சொல்கிறது ஏற்றுக்கிறேன், அவர் சொன்னதை செஞ்சுருக்கணுன்ட்டு. ஆனால் என்னென்னா, இந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது நான் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நுழையும் போது நான் கொஞ்சம் உஷாராக என்ன பண்ணிடுறேன், இதில் கையெழுத்து போட்டால் இவ்வளோ செலவாகும், செலவில்லாத விஷயங்கள்லாம் முதல்ல பண்ணுவோம்.
முதல்ல இந்த வீட்டுக்கு செலவு இல்லாமல் இங்கே கீழே கீழே ஊந்து கத்தெல்லாம் முதல்ல அடுக்குவோம், அப்புறம் சுண்ணாம்பு அடிப்போம். அடுக்கிற வேலையை நான் பண்ண போகிறேன், என் கூட சேர்ந்து 4 பேர் பண்ண போகிறோம். சுண்ணாம்பு அடிக்க நான் வாங்கணும். அப்போ அந்த அழகுபடுத்துறதை விட இதை முதல்ல பண்ணுவோன்னு பண்ணுறேன். ஆனால் பார்க்குற எல்லாத்தையும் வீடு அதே கன்றாவே இருக்குது, இன்னும் அடிக்க தான் வச்சுருக்காங்க, சொல்லுங்கள் பரவாயில்ல. இதுக்கப்புறம் சுண்ணாம்பு அடிக்க தான் போகிறாங்க, அது கொஞ்சம் டைம் ஆகும். கஜானாக்கு காசு வரணும். தெரியாமல் சொல்லிட்டேங்க, உள்ளே போனால் அப்படியே பளிச்சுன்னு இருக்குன்னு தெரியாமல் அறிக்கை விட்டேன். மன்னிப்புக்க கூட அவர் தயாராக இருக்கார். தட் மீன்ஸ் என்னென்னா, ஆமாம் தப்பு தான். இதை மழுப்பி பேசுனா நம்ம குறை சொல்லலாம். இல்லை, நீங்களே சொல்கிறீங்க ஊழல் குறைந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. நிறைய விஷயங்களில் அந்த லீக்கேஜ் எல்லாம் தடுக்கப்பட்டிருக்கு, பணம் வெளியில் போகிறதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. இப்போ ஒரு ஊழல் நடந்திருக்கு, பணம் மிச்சமாக இருக்குன்னா கவர்மெண்ட் கஜானாக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லணும்ல, நிதியமைச்சரோ அல்லது முதலமைச்சரோ. அந்த மாதிரி நம்ம 19 ஊழல் ஒழிக்கப்பட்டிருக்கு, 95% ஊழல் ஒழிஞ்சிருச்சு, இந்த மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோமா? ஏன்னா டேட்டா படி இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குங்கிற சொல்லணும்ல, லீக்கேஜை தடுத்து இந்த அமௌண்ட் கஜானாக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லணும்ல. கண்டிப்பாக அது யாருமே சொல்லலைல்ல. சூப்பர். இங்கே கேட்குறது என்னென்னா, இப்போ தான் ஒயின் ஷாப் மேட்டர் சொன்னீங்க, 20 ரூபா ஜாஸ்தி வாங்குறான்ட்டு. இப்போ இதை சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் கேள்வி 1000 சொல்லுவீங்க, இது சொல்லணும் இது சொல்லணும். எதை சொல்லணும் அதை முதல்ல சொல்லுங்கள். அதை நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு உண்மையிலே நடந்திருக்கா ஆதாரப்பூர்வம் இல்லாமல் ஒரு அறிக்கை அவங்க கொடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை, ஊழல் நடந்திருக்கு, அதை நாங்கள் தடுத்திருக்கோம்னாவே சயின்டிஃபிக்காக அது ஒரு எவிடன்ஸ் காமிக்கணும். இப்போ இந்த இடத்துல 10 ரூபா போக வேண்டியது இருக்குப்பா, கவர்மெண்ட்ல 100 ரூபா இருக்குது, இப்போ 10 ரூபா வெளியில் போணுச்சு, அதனால 90 ரூபா தான் ஒரு நாள் இருந்தது, இப்போ அந்த 10 ரூபா வந்த நாள் 100 ரூபா இருக்குப்பா அப்படின்னு காமிக்கணும். அதான் நான் என்ன சொல்கிறேன், ஒரு பாலம் கட்டியிருக்குன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு பாலம் கட்டினதுக்கு 10 லட்ச ரூபா ஆச்சுன்னு கணக்கு கொடுத்துருக்குறது தான் நம்ம ஒரு பேச்சு வச்சுப்போம். இது உண்மை கிடையாது. ஒரு 10 லட்ச ரூபா செலவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. நான் உள்ளே வரேன், பார்க்குறேன் 10 லட்சம் செலவாச்சா, ஓகே, இதுக்கு நான் இன்னொரு கொட்டேஷன் வாங்குகிறேன், எவ்வளோங்க ஆகுன்றேன். 6 லட்ச ரூபாயில் முடிக்கலாங்க, இல்லை இன்னும் நல்லா பண்ணால் 8 லட்ச ரூபாயில் முடிக்கலாங்க. அப்போ 10ன்றது தப்பு தான், 10ன்றது தப்பு தான். உடனே நான் 2 லட்சம் தப்புன்னு சொல்கிறத விட இவங்க கொட்டேஷன் கொடுத்துருக்கலாம், நான் பேசியிருக்கலாம். உண்மையிலே பாலத்தில் போய் ஓரமாக போய் எடுத்து நோண்டி பார்த்து இந்த மண் கரெக்டாக கலவை இருக்கா, இதுக்கு இவ்வளோ தான் செலவாகுமா, அந்த ப்ரூஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். அந்த நாட்கள் தான் எவ்வளோ, இந்த as soon as possibleனு ஒரு வார்த்தை இருக்கும். ஓகே, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஆனால் அந்த நாட்களுக்கு ஒரு எண்ணிக்கையே இருக்காது, இத்தனை நாட்களா அத்தனை நாட்களா அப்படின்னு. கண்டிப்பாக அந்த மாதிரி இந்த as soon as possibleங்கிறதுக்கு எவ்வளோ நாட்கள்ன்றது அந்த துறையை சார்ந்தவங்க இப்போ தான் புதுசாக உட்காந்துருக்காங்க. ஸோ அதனால் அவங்களால நாட்கள் சொல்லவே முடியாது. நீங்கள் சொல்கிறது இல்லை, நம்ம அந்த துறையை சார்ந்தவங்க புதுசாக வந்திருக்காங்கிறது நம்மளால் எடுத்துக்க முடியும். புதியதாக வந்தவர்கள் தான் ஒரு 50 ஆண்டு காலம் ஆண்டவர்கள் இவங்களுக்கு ஆளவே தகுதியற்றவர்கள், இவங்களுக்கு ஆளவே தெரியல, இவங்களுக்கு ஆட்சி செய்யவே தெரியலைங்க, நாங்கள் வந்தால் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. ஒன்ஸ் ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த எக்ஸ்கியூஸ் கேட்கறது கரெக்டா இல்லை, ஆட்சி செய்யவே தெரியலன்னு யாரும் சொல்லல, ஆட்சி தவறாக செய்தீங்கன்னு சொன்னாங்களே தவிர ஆட்சி செய்ய தகுதி இல்லைன்னு யாருமே சொல்லலை. நான் திருப்பி சொல்கிறேன், நான் இந்த கட்சிக்கு ஆதரவாலாம் பேசலை. இது இப்படி தான் திருச்சி எல்லாத்துலேயும் போகுது, நீ தகுதியே கிடையாது சொல்லிட்டாங்க, நீ வேலைக்கே ஆக மாட்டேன் அப்படி சொல்லலை, இதை சரியாக செய்யலைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சரி செய்யறதுக்கு வந்தவங்களுக்கான கால அவகாசம் இன்றைக்கி தான். நம்மளே அரசியல் பேசுகிறோம், இன்றைக்கி தான் அரசியல். நம்ம எல்லாருமே பார்லிமெண்ட் சட்டசபையில் இது நடக்குதா அப்படின்ற பல விஷயம் புரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி அந்த துறையில் உட்காந்தவங்க இதை வெளியே சொல்லலாமா, இது என்றைக்கு சொல்லணும், சிஎம் கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா, சட்டசபையில் சொல்லலாமா, இல்லை அறிக்கையாக விடலாமா, இது உள்ளுக்குள் நடக்கிறது நமக்கு எப்படி தெரியும்? பட் நம்ம இங்கேருந்து கேட்டுக்க வேண்டியதான். அதுதான் டிரான்ஸ்பரன்சி இருக்கும்னு, இந்த கவர்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்கும்னு சொன்னார்ல மே 10ஆம் தேதி. வெளிப்படைத்தன்மையோட அந்த அரசாங்கம் நடக்கும்னு சொன்னார்ல. ஆமாம், அப்போ உள்ளர்க்கே நடக்கிறது நமக்கு எப்படி தெரியும்னா அப்போ டிரான்ஸ்பரன்சி இல்லையோ? நீங்க சொல்றது படி பார்த்தாலே கரெக்ட். நீங்கள் சொல்றது என்னன்னா எல்லாமே டிரான்ஸ்பரன்சி இருக்க முடியாது. வெளியே சொல்லுவேன்னு சொல்லியிருக்கேன். ரகசிய காப்பு பிரமாணங்கள் இருக்கதான் செய்யணும். ஆனால் அடிப்படையாக மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்களே, ஒரு அரசாணை போட்டு வெளியில் வர விஷயங்களே கூட தெரியாமல் இருந்திருக்குல்ல. இல்லை, அதுக்கு தான் சொல்கிறேன். ஒரு தனிச் செயலாளரை போடுறாரு பர்சனல் செக்ரட்டரியா, அந்த விஷயங்களை அவர் நியமனம் பண்ண 1 மாதம் கழிச்சு தான் தெரிய வருது. அதே மாதிரி கேபினெட்ல சம்மந்தமே இல்லாத ஒரு 2 பேர் அவருடைய நண்பர்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அதே மாதிரி இவ்வளவு நாள் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருந்தது இப்போ நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாறி இருக்குது. அது ஒரு செய்திகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவருடைய ஆஸ்தான ஜோசியக்காரர் அப்படி சொன்னாருங்கிற ஒரு செய்தி வந்தது. உண்மையா பொய்யாங்கிறத அவங்க தரப்புலையும் சொல்லும்போது நமக்கு தெரியும். ஆனா அப்படி ஒரு செய்தி வந்தது, ஆனா அதை மறுக்கவும் இல்லை. அப்படிங்கும்போது டிரான்ஸ்பரன்சி எங்க இருக்குதுல? நீங்க சொல்றது எல்லாத்துலயுமே டிரான்ஸ்பரன்சி இருக்கவே முடியாதுன்னு நான் சொல்றேன். மக்களுக்கான தேவையான டிரான்ஸ்பரன்சி இருந்தா போதும் என்னுடைய கருத்து. நான் எல்லாரும் கருத்து சொல்ல சார், மக்களோட வரிப்பணத்துல நம்ம சம்பளம் கொடுக்குறோம். ஆமாமா, அப்ப தெரியணும்ல மக்கள். இல்ல இவ்வளவு நாள் ஒண்ணுமே தெரியாம இருந்தது, இப்போ ஒன்னா தெரிய வரும். ஒண்ணுமே இது வரைக்கும் நம்ம கேட்டோமா, என்ன ஜீவோ போட்டாங்க என்ன தெரியாது சார் சுத்தமா. அதுக்கு நான் என்ன சொல்றேன்,
படிப்படியாக நம்ம தெரிஞ்சுப்போம். நாளைக்கு கேள்வி கேட்போம். டைம் கொடுக்கணுங்கிறீங்க. டைம் கொடுத்தா நம்ம கேள்வி கேட்க முடியும். ஏங்க ஜியோன்னு ஒன்று போட்டிருக்கீங்களாமே, அது இப்போதாங்க நமக்கு தெரியுது. இப்போ தான் நம்ம பேசுகிறோம். இதுவே நிறைய பேர் தெரியாது, இன்க்ளூடிங் எனக்கே தெரியாதுன்னு வச்சுங்களேன் உதாரணத்துக்கு. அப்போ இதெல்லாம் தெரிய வரதுக்கு நாட்கள் ஆகும் அப்படின்னு தான் உண்மை. டிரான்ஸ்பரன்சின்னு சொன்னதுக்காக வெட்ட வெளிச்சமாக எதையுமே பண்ண முடியாது. இதுதான் நிதர்சன உண்மை. பேச்சுக்கு வேணால் 1000 பேசலாம். இது வந்து பழி போடுறதுக்காக முன்னாடி இருந்தாங்கலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முன்னாடி நான் என்ன சொல்கிறேன், எல்லா விஷயத்தையும் நான் சொல்ல தேவையில்ல. மக்களுக்கு எதை சொன்னால் இப்போத்துக்கு போதும். இதை மறைச்சி வச்சாலும், மறைச்சி மீன்ஸ் இதை சொல்லலைனாலும் பரவாயில்லப்பா, பாதிப்பு எதுவும் இல்லை. அவர் வந்து அவரை செயலராக போட்டுட்டேன்றது மக்களுக்கு தெரியாதால நாளைக்கு காலையில் எல்லாரும் 2 கோடி ரூபாய் தள்ள உழ போகிறது இல்லை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், அது தெரிஞ்சுக்கிட்டோம். அது இல்லை அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் சசிகலா அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பொறுப்பு கொடுத்துருந்தாங்கன்னா மிகப்பெரிய விமர்சனம் ஆயிருக்கும் கடந்த காலங்களில். ஸ்டாலின் அவர்கள் வந்து அவரோட பிஏ, நான் மேயராக இருக்கும்போது இவர் என் கூடவே இருந்தார் அப்படின்னு சொல்லி அவங்க மத்தியில் யாராவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி பொறுப்பு கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. விஜய் அவர்களுக்கு ஒரு சிறப்பு சலுகை காமிக்கப்படுதா, அவர் எது பண்ணாலுமே நம்ம கேள்வி கேட்க வேண்டாம் அப்படின்னு மக்கள் மனநிலை அப்படி இருக்கு. இல்லை, மனநிலை மக்கள் மனநிலை என்னவா வேணா இருக்கலாம். சரி, இவர் கொள்கை எதிரின்னு சொல்ற பாஜகவை தான் மக்கள் அப்போ ஒன்றியத்தில் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதனால மக்களோட முடிவுங்கிறனால நம்ம கேள்வியை கேட்கக்கூடாதுன்னு இல்லைல்ல. இல்லை, நீங்கள் யார் கேட்கலன்னு சொல்கிறீங்க, நீங்கள் கேட்க வருது எனக்கு புரியல. இல்லை, இந்த மாதிரி தனிச்செயலாளர் நியமனம் பண்ணுறதுனால தமிழ்நாட்டில் என்ன இடி விழுந்துற போதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறோம்ல. மக்கள் வரிப்பணத்தில் அவர் சம்பளம் வாங்குறாரு, அவருக்கு அறை கொடுத்துருக்காங்க தலைமைச் செயலகத்தில். அப்படிங்கும்போது அது மக்கள் இஷ்யூ இல்லைன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? அது மக்களின் குரலாக பிரதிபலிக்கணும் தான் அவங்களுக்கு ஒரு பதவியை கொடுத்துருக்காங்க. மக்கள் பிரச்சனையே இல்லைன்னா அப்படி ஒரு பதவி எதுக்கு, அப்புறம் அதுக்கு ஒரு சம்பளம் எதுக்கு? கரெக்டு. நான் என்ன சொல்கிறேன், அவ்வளவு இம்பார்ட்டண்ட்டாக இது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியமா இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவர் நினைக்கிறேன்னு சொல்ல வரல. எனக்கு நான் இப்போ ஒரு பொது மனுஷனா அவர் யார் மாதிரினா எனக்கு வேண்டியது அடிப்படையாக தேவையான விஷயங்கள் தான் பார்ப்போம். இதுக்கப்புறம் தான் மாநில அளவில் நானே யோசிப்பேன். ஒரு தனி மனுஷன் என்னென்னா விலைவாசி உயர்வு இதெல்லாம் தான் முதல்ல பார்ப்பேன். அப்புறம் ஏன் ரோடு மழை தண்ணி தேங்குதா, அதுக்கடுத்தது மாநில ஒழுங்கு இருக்கா, ஃபினான்ஷியலாக ஏறி இருக்கா, எக்கனாமிக் ஏறி இருக்கா, விவசாயம் என்ன இருக்குது, நெசவாளி என்ன இருக்குன்னு நான் அடுத்த கட்டம் தான் போவேன். அந்த மாதிரி பார்க்கும்போது இது ஒரு பெரிய விஷயமா யாருக்கும் படாது. நீங்கள் சொல்கிறீங்க எல்லாருமே வந்து இப்போ தாங்க அரசியலே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மக்கள்லாம் எல்லாரும் ஃபோன் எடுத்தால் இப்போ அரசியலை தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த. நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு விஷுவல் கம்யூனிகேஷன் பண்ணேன். இப்போ நான் போயிட்டு என் வாத்தியார்கிட்ட நான் சினிமாவை பற்றி சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன். அப்போ அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன, கோவிடுக்கு அப்புறம் படம் பார்க்க ஆரம்பிச்சியான்னு என்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டார். அதே எதுக்காக கேட்டாருன்னா, சினிமாவுக்கு அவர் என்னை விட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவர். நான் என்ன நினச்சிக்கிட்டேன், எனக்கு தான் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்க போலன்னு நினச்சிக்கிட்டேன். இப்போ நிறைய பேர் அரசியல் வந்து நான் அந்த இதுக்கப்புறம் தான் நான் பார்க்குறேன், மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அரசியலே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த. அவங்ககிட்டலாம் எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இப்போ தான் நீங்களாம் வானத்துலேருந்து வந்து குதிச்சிங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இயல்பாக வருது. ஏன்னா தமிழ்நாடு அரசியல் மயப்பட்ட ஒரு மாநிலம். 1967 இந்திய எதிர்ப்பு போராட்டம்லாம் நடந்திருக்கு. 38 மிகப்பெரிய இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கு. இடஒதுக்கீட்டுக்காக போராட்டம் நடந்திருக்கு. தமிழ் மொழியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தீக்குளிச்சு இறந்தவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. பாபர் மசூதி உத்தரப்பிரதேசத்தில் இடிக்கும் போது தமிழ்நாட்டில் குரல் கொடுத்தவங்க பல பேர் இருக்காங்க. இப்படி பல விஷயங்கள்ல தமிழ்நாடு அரசியல் மயப்பட்ட மாநிலம். நீங்க சொன்னது எல்லாமே போராட்டங்கள். இல்ல, அரசியல் மயப்பட்டனால தானே போராட்டத்துக்கு வர்றாங்க. வெறும் போராட்டங்கள் தான் லிஸ்ட் பண்ண முடிஞ்சது. இல்ல, பொதுப்பணித்துறையுடைய போராட்டம் இப்ப யாருமே சும்மா பண்ண மாட்டாங்க. அரசியல் மயப்பட்டனால தான் போராட்டத்துக்கே வருவாங்க. அரசியல் மயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாளைக்கு தமிழனுக்கு பிரச்சனைனா நான் போய் இருப்பேன், அவ்வளவுதான். அவ்வளவுதான். இந்த இந்திய தீர்ப்பு நான் வருவேன், என் தமிழ் வாழணும் போவேன். அதுக்கு அரசியல் உள்ள இருக்கணும்னு அவசியம் இல்லை. மொழி பற்று, அந்த மாதிரி ஒரு பற்றுக்காக போன போராட்டம். அரசியல் தெரிஞ்சு யாரும் போராட்டத்துக்கு. சரி, மொழிப்பற்றுன்னு சொல்றீங்க. மனோமணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இருக்கும். தமிழ்தாய் வாழ்த்தை எழுதியவர் மனோமணியம் சுந்தரனார் அவர்கள். அவர் பெயர் கொண்ட பல்கலைக்கழகத்தில் தமிழுக்கு 3வது வரிசைன்னு சொல்லிட்டாங்க. வந்தே மாதரம், தேசிய கீதம், தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக தான் பாடப்படும் அப்படின்னு. இப்படி தான் டைவெர்ட் ஆகுது நம்ம நாட்டு மக்களே. இப்படி தான் டைவெர்ட் பண்ணுறது. நீங்கள் என்ன சொன்னீங்க, இப்படி போராட்டம் நடக்குது, நீங்கள் அதை பற்றி நான் சொல்கிறேன். இல்லை, துணை கேள்வி, ஒரு நிமிஷம், அதோட துணை கேள்வி தான். சேர்த்து பதில். அதுக்கானது என்னன்னா போராட்டங்கள். நீங்கள் எனக்கு தமிழ்னா போராடுவேன் உடனே நீங்கள் இந்த சாப்டருக்கு போங்க. அதுக்குள்ளே நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. 3வது மொழி இப்போ அந்த டாபிக் இல்லை. இப்போ எல்லாருக்குமே அரசியல் தெரிஞ்சிருக்கு. நீங்கள் அரசியல் தெரியாதுங்க, போராட்டத்துக்கு போனாங்கன்னு தான் டாபிக். அந்த டாபிக் உள்ளே இருக்கும். நம்ம அதை தாண்டி போக தேவையில்ல, அப்புறம் அது பேசுவோம். இந்த டாபிக் உள்ளே நான் உங்களுக்கு சொல்கிற ஆன்சர் இப்போது 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் தெரியுமான்னா நான் கேட்குறேன், பொதுப்பணித்துறையுடைய வேலை என்ன, என்ன வருமானம், அந்த துறை என்ன பண்ணுது, இவ்வளவு நாள் தெரியாது. ஏன் சார் பில்டிங் கட்டும்னு பிடபிள்யூடி இல்லை பிரதர், உங்களுக்கு தெரியும்னு சொல்லுங்க. வாங்க நாளைக்கு இப்போ போகலாம் மைக்கத்துக்குன்னு ஒரு 4 பேருக்கிட்ட பொதுப்பணித்துறைனா
ஆமாங்க, இப்போ சொல்கிறாங்க ஏதோ பிரிட்ஜு போடுறது இதெல்லாம் இவங்க வேலை தான். இப்போ தான் புரியுது. போக்குவரத்துறை வண்டி ஓடினா போதும். பால்வளத்துறை இப்படி இருந்தது. 4ஆம் தேதிக்கு அப்புறம் விடிவந்தால் 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இந்த துறையில இவ்வளோ வருமானம். இல்லை, நீங்கள் சொல்கிறதுல வந்து இன்னொரு அர்த்தம் எல்லாரும் நினச்சிப்பாங்க. என்னென்னா போக்குவரத்துறைனாவே பஸ் எல்லாம் ஓட்டுவாங்கப்பான்னு மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் தெரியும். பால்வளத்துறைனாவே அவங்க பால் விநியோகம் பண்ணுவாங்க. அதே மாதிரி அது தெரியும்ன்ற இல்ல, அப்படி நீங்க நினைச்சதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஏன்னா போக்குவரத்துறைனாவே பஸ் ஓட்டுவாங்க மே 4ஆம் தேதிக்கு அப்புறம். இதை நான் தெரிந்து கொள்கிறேன்றதுக்கு அப்போ நீ முட்டாளா இருந்தியான்னு கேட்கக்கூடாது. இது நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்றேன். மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்கன்னா அறிவீனம், அதாவது முட்டாள்னு நான் சொல்லவே இல்லை, தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததை அப்படி மேலோட்டமா பார்த்து இப்போ இன்டெப்த் தெரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்றேன். பால்வளத்துறைன்னு எல்லாருக்கும் தெரியும். பால்வளத்துறையில் என்ன நடக்குதுன்றது இப்போ தெரிய வருதுன்றேன். ஓகே சார், நான் சொல்றது இன்டெப்த் தெரியுதுன்னு சொல்றேனே தவிர இதுவே தெரியாத நான் எங்கேயுமே சொல்லலை. இப்போ அரசியல் 4ஆம் தேதிக்கு மேலே என்னன்னா, நீங்கள் சொல்ற மாதிரி சட்டமன்றத்தில் நடக்கிறது மட்டும் இல்லை, ஒரு முதலமைச்சர் என்னெல்லாம் பண்ண முடியும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, எப்படி கஜானாவுக்கு கொண்டு வராங்க, இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. ரோடு போடாமல், நான் யாரையும் கட்சி சார்ந்த ரோடே போடாமல் பில் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு பில்லு எடுத்து அனுப்புகிறாங்க. இப்போதான் தெரிஞ்சு இப்படி ஒரு ஊழல் பண்ண முடியுமோ. கல்குவாரியில் 3 அடி நோண்டதுக்கு 7 அடி நோண்டி இருக்காங்க. 3 அடியே இப்போ நோண்டி திருடினாங்களா? ஏமாத்தாங்க. 300 லோடை வச்சுட்டு 200 தான் கணக்கு காமிச்சாங்களா? அப்போ 100 லோடு காசு என்ன ஆச்சு? இதுக்கு முன்னாடி இது தெரியாது, நான் சொல்கிறேன்னு தெரியாது. இப்படியெல்லாம் பண்ண முடியுமா, இப்படியெல்லாம் நடந்திருக்கான்ற விஷயம்லாம் இப்போ தான் எல்லாரும் அலசுறாங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, சரியான எதிர்கட்சியுடைய வேலை என்ன அப்படின்னா, உண்மையிலேயே இப்போ இவங்க சொல்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பராக சொல்கிறாங்க. என்னன்ட்டு இங்கே தப்புனாது அங்கே தப்பு நடக்குது அப்படின்றாங்க. சூப்பர், அதுதான் எனக்கு வேணும். திருத்திக்கிறார் முதலமைச்சர். திருத்திக்கிறாரு இவரு மட்டும் இல்லைங்க, இவங்க செயல்படுத்துறாங்க. இல்ல, ஜோசியர் நியமனத்தெல்லாம் எதிர்கட்சிகள் குரல் கொடுக்கும்போது அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டார். இல்லை, அதை தான் இவர் எப்படி ரொம்ப சாதுரியமாக பண்ணுறாருன்னா, எங்கேயோ எது வேணாலும் சொல்லுங்கன்னும் போது எதிர்கட்சிகள் சொல்கிறது தான் இவருக்கு ப்ளஸ்ஸு. இல்லைன்னா எல்லாருமே என் கூட சூப்பருங்க புகழ் பாடுறவங்க மட்டுமே சுற்றி இருப்பாங்க அப்படிங்கிறீங்களா? அவ்வளோதான். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, எதிர்கட்சிகள் குரல் கொடுக்கும், இப்படி ஒன்று நடக்குதோ, தன் நாலேஜுக்கே இல்லாது நாலேஜுக்கு வராத விஷயங்கள் என் கூட இருக்கவங்களாம் கரெக்டுங்க சூப்பருங்க அருமைங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒருத்தர் நான் சொல்கிறேன், நான் தான் குறை இருந்தால் சொல்லேன் அப்படின்னு நான் கேட்குறேன்னா, இங்கே குறை இருக்கா, நான் சரி பண்ணுன்றதுக்கு அந்த எதிர்கட்சிகள் செயல்படுது. எதிர்கட்சியுடைய மிக பொறுப்பான வேலை அவங்க பார்க்குறதா நினைக்கிறேன். அவங்களுக்கு குறை சொல்லணும், வலுவான எதிர்கட்சி உட்காரணும். ஏன்னா 75 ஆண்டு காலத்தில் இந்த மாநிலம் வந்து புதுசாக நீங்கள் சொன்ன மாதிரி எதையும் எடுத்துகிட்டு வந்துடல, அங்கேருந்து படிப்படியாக வந்தது. காங்கிரஸ், திமுக எல்லார் வழியாக வந்து தான் வந்திருக்கு. ஆனால் இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, மக்கள்கிட்ட டிரான்ஸ்பரன்சின்றது எப்படின்னா, நீங்கள் சொல்கிறது சட்டசபையில் நடக்கிறது முதல்வருக்கு தெரியறதில்ல, அரசியலுடைய டிரான்ஸ்பரன்சி இப்போ தான் புரிஞ்சிருக்கு. ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் தந்ததற்கு. ரொம்ப விரிவாக நிறையா பதில்கள் சொன்னீங்க, ரொம்ப பொறுமையாகவும் சொன்னீங்க. எது எப்படியாக இருந்தாலும் அரசுக்கு நீங்கள் சொன்ன அறிவுரைகளாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம பண்ணுற விமர்சனங்களாக இருந்தாலும் சரி, போய் சேர்ந்து மக்களுக்கு நல்லது நடந்தால் ரொம்ப சந்தோஷம். சாமானியரின் குரலும் அதை தான் எதிர்பார்க்குது. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி சார். தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655799657. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips.